வணக்கம். கன்னி ராசி வைகாசி மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் கிரகங்களால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களும் தடைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இத்தனை மாதமாக அனுபவித்து வந்த இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றங்களால் சந்தோஷமும் நிம்மதியும் தொட்டது துலங்குவதும் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள். கிரகங்கள் தரக்கூடிய நற்பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த 2.25 நாட்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் பாதகங்கள் குறைந்துவிடும். சந்திராஷ்டம தினம்னாவே தேவையில்லாத குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை, வருமான குறைவு, செய்யும் தொழிலில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டால் பெரிதளவு நன்மைகளை தராது. குழப்பங்கள் நிறைந்த நாட்களாக இருப்பதினால் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அதில் பொறுமையாக இருந்து விட்டாலே போதும். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 2/6/2024 வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 1 மணிக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 4/6/2024 வைகாசி மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 4 மணி 14 நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். 2.25 நாட்கள் பொறுமையாக இருந்தால் போதும், பாதகம் இல்லாமல் நற்பலன்களை அடையலாம். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். ஜென்ம ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் போது வாழ்க்கையில் பல வகையான கஷ்டங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் வரும் என்பதை விட தனி மனிதனாக போராட்டத்தை கொடுப்பதும், நம்பியவர்கள் ஏமாற்றத்தை சந்திப்பதும், நம்பிக்கை துரோகிகளை பார்த்து மனம் வருத்தப்படுவதும், இப்படிப்பட்ட பாதகங்களை தருவதில் கேது பகவான் மிகவும் சிறந்தவராகவே இருப்பார். கேது பகவான் ஜென்மராசியில் இருக்கும்போது எந்த தொழில் தொடங்கினாலும் அது உடனுக்குடனாக வெற்றிகளை தராமல் சிறிது தாமதம் அல்லது சில நாட்கள் கழித்ததுக்கு பிறகுமே நற்பலன்களை தரும். சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கிறார் என்ற பேர் தான், ஒரு நன்மையும் இல்லை. சனி பகவான் 6 இருக்கிறார். சனி பகவான் தர்மக்காரகன் அல்ல, கர்மக்காரகன். கர்மக்காரகன் என்பவர் அவர் மட்டும் உங்களுக்கு நற்பலன்களை தருவாரான்னு கேட்டீங்கன்னாக்கா, கூட இருக்கிற ராகு கேது குரு பகவான் ராஜ கிரகங்கள் இல்லையா, அப்படி இந்த கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில் அமரும் போது கூடவே உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவும் வலிமையாக இருந்து விட்டால் அதிர்ஷ்டசாலி தான் போங்க. இந்த கிரகங்கள் பாதகமாக இருந்தது, குரு மாற்றம் பெற்றுவிட்டார். இனிமேல் உங்களுக்கு முதலில் செய்ய வேண்டியது பிரச்சனைகளும் குழப்பங்களும் பணத்தால் ஏற்பட்ட பல வகையான பாதிப்புகளும் அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவார். அதற்கு பிறகு சிறிது சிறிதாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களோ சுமைகளோ கஷ்டங்களோ அனைத்தையுமே சரி செய்து உங்களுக்கு தர வேண்டிய நற்பலன்களை கட்டாயம் தந்து விடுவார். இதை கிரகங்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாகவே இருக்கும். சனி பகவான் 6ல் இருக்கும்போது வீணான எதிரிகளோ குழப்பங்களோ சொத்தால் பிரச்சனை, நிலத்தால் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருக்கும். 6ஆம் இடம் என்பது நோய் கடன் பகை எதிர்ப்புகளை நீங்கள் முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானமாக இருக்கும். இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், எத்தனை பாதகங்கள் இருந்தாலும், எத்தனை எதிரிகள் இருந்தாலும், அது செய்யும் தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், அல்லது உறவுகளால் இருக்கலாம், அத்தனையும் போராடி வெற்றி பெறக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் கட்டாயம் கொடுத்து விடுவார். 7ஆம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்திருப்பது வீணான கலகம், வீணான குழப்பம், வீணான
பிரச்சனைகள் இது என்பது சற்று வந்து போகத்தான் செய்யும். செவ்வாய் பகவானுக்கு 7ஆம் இடம் சிறப்பான இடம் கிடையாது. சில நாட்கள் பொறுமையாக இருந்தால் போதுமானது. தசா நல்ல நிலையில் இருந்து விட்டால் பாதகமே இருக்காது. ஒரு கன்னி ராசிக்காரருடைய மனக்குமுறலாம் கேட்டிங்கனாக்கா, கன்னி ராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுக்க போராடிக்கிட்டு தான் இருக்கணுமான்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. ஆகையால் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல நிலையில் கிரக அமைப்புகள் இருக்கிறது. தசாவோ நல்ல நிலையில் இருந்து விட்டால் குழப்பங்கள் இல்லாமல் நற்பலன்களை பெற்றுவிடலாம். அடுத்து புதன் சுக்கிரன் இணைந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான பலன்களை தரும். புதனும் சரி சுக்கிரனும் சரி மறைந்தால் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை தருவார். புதன் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை கொடுப்பார் என்பது ஜோதிட விதி. அதற்கு தக்கவாறு இதுநாள் வரையில் உங்களுக்கு நிலுவையில் இருந்த காசு பணமும் உங்களுக்கு வராத பணமும் எதுவாக இருந்தாலும் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பது புதன். ஆகையால் சூரிய பகவானும் குரு பகவானும் 9ஆம் இடத்தில் இருப்பது இம்மாதத்தில் பொருளாதார உயர்வு இருக்கும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகளாகவோ சுமைகளாகவோ மனவேதனைகளை தந்து வந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து சுப பலன்களும் நற்பலன்களும் பெறக்கூடிய ராசியாகவே கன்னி ராசி இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.